ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின் வால்யூம் 2ல நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியிலேருந்து இம்பார்ட்டன்ட் 2 அண்டு 3 மார்க் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நான் அந்த கொஷின்ஸ் எங்கெங்கே இருக்குது, அதுக்கான ஆன்சர்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் எந்த பேஜில் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சரை ஃபைண்ட் பண்ணலாம். இது கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நான் இதுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம். Question number 1. நான் கொடுக்குற கொஸ்டின் அப்படியே படிங்க. வாட் இஸ் ஓம்ஸ் லா? வாட் இஸ் ஓம்ஸ் லா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. இது ஃபிசிக்ஸை கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓம்ஸ் லா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே வருது அப்படின்னா கண்டக்டன்ஸ் பேஸ் பண்ணி வருது. அதனால் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 34 கொடுத்துருக்காங்க. கண்டக்டிவிட்டியை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின் இது. இது ஃபிசிக்ஸில் படிச்சதுனால உங்களுக்கு ஈஸி தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. ரெசிஸ்டிவிட்டினா என்ன? வாட் இஸ் ரெசிஸ்டிவிட்டி? எல்லாமே இது ஃபிசிக்ஸ் ரிலவெண்ட்டாக வரும். இருந்தாலும் கெமிஸ்ட்ரிலையும் படிச்சுக்கோங்க. இது ரொம்ப அவசியமானதான். ரெசிஸ்டிவிட்டி இதுவும் அதே பேஜ் நம்பர் தான் இருக்குது. தட் இஸ் 35ல் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 35ல் இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக நான் சொல்கிறேன். நான் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைடில் மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்தது டிஃபைன் மோலார் கண்டக்டிவிட்டி. கொஸ்டின் நம்பர் 3. டிஃபைன் மோலார் கண்டக்டிவிட்டி. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்குது. அதாவது அது 35 சொன்னேன் இல்லையா, இது வந்து 36ல் இருக்குது. மோலார் கண்டக்டிவிட்டி ஜஸ்ட் டெஃபினிஷன் எழுதிட்டு ஒரு ஃபார்முலா மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எழுதினா போதும், இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 37ல் 4th கொஷின். கொஷின் நம்பர் 4 வந்து டிஃபைன் ஈக்குவலண்ட் கண்டக்டன்ஸ். டிஃபைன் ஈக்குவலண்ட் கண்டக்டன்ஸ். இதுக்கும் முன்ன சொன்ன மாதிரியே தான். ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க ப்ளஸ் ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். யூனிட் கண்டிப்பாக எழுதணும். டிஃபைன் ஈக்குவலண்ட் கண்டக்டன்ஸ். இது பேஜ் நம்பர் 37ல் இருக்குது அதுக்கான ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஆன்சர் அங்கே கிடைக்கும். இது 4th கொஸ்டின். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கணும். இந்த ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ், ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 35ல் இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்? வாட் இஸ் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்? இதை வந்து ரோன்னு சொல்கிறாங்க. இதுவும் ரெசிஸ்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த டாபிக்லேயே வந்துடும். ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பேஜ் நம்பர் 35 ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் சொன்னா இல்லையா, அதுவும் அதே பேஜில் தான் இருக்குது. பேஜ் நம்பர் 35ல் தான் இருக்குது. ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸுக்கு இன்னொரு பேர் ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அது அந்த ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம் இல்லையா, அதனுடைய தலைகளாக எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். ஸோ இது பேஜ் நம்பர் 35 தான். நவ் லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 என்ன, நான் பேஜாக அப்படியே கொடுத்துட்டு வரேன். டெக்ஸ்ட் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதே ஆர்டரில் நீங்கள் அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டெபை-ஹக்கிள்-ஆன்சாகர் ஈக்குவேஷன் எழுதுங்க. டெபை-ஹக்கிள்-ஆன்சாகர் ஈக்குவேஷன் ஜஸ்ட் அப்படியே எழுதுனா போதும். டெபை-ஹக்கிள்-ஆன்சாகர் ஈக்குவேஷன் இது வந்து பேஜ் நம்பர் 41ல் இருக்குது. ஆன்சாகர் ஈக்குவேஷன் பேஜ் நம்பர் 41ல் இருக்குது. ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு வேர்னு போட்டு அந்த ஏபி கான்ஸ்டன்ட்டு அந்த மாதிரி எழுதுனீங்கன்னாவே போதும், உங்களுக்கு அந்த மார்க் கொடுத்துருவாங்க. நீட்டானா என்ன, அந்த ஏன்னா என்ன, பின்னா என்ன எழுதிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டி அந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதெல்லாம் எழுதிடுங்க கண்டிப்பாக. அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஷின், கோல்ராஸ் லா. கோல்ராஸ் லா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் இல்லை 3 மார்க்னு கூட சொல்லலாம். எதில் வேணாலும் கேட்கலாம். இல்லை 5 மார்க் கொஷனில் ஒரு டிவிஷனில் கூட வரும் உங்களுக்கு. இது பேஜ் நம்பர் 41ல் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். கண்டிப்பாக இதை படிச்சிடுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். இந்த கொஷின் நம்பர் 6ம் சரி 7, 8 சயின்டிஸ்ட் நேம் வருது இல்லையா, சயின்டிஸ்ட் நேம் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் அவசியம் நீங்கள் படிச்சிடணும்.
நான் இப்போ கொடுக்குறது 2 மார்க் 3 மார்க் மட்டும்தான். ப்ராப்ளம் வந்து அப்புறம் நான் தனியாக கொடுக்குறேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோல்ராஸ் லா. அதனுடைய அப்ளிகேஷன் தான். எப்படி வந்து மோலார் கண்டக்டன்ஸை கண்டுபிடிக்கலாம் வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு, இல்லை டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம். வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு அப்ளை பண்ணுறது தான் இந்த கோல்ராஸ் லாவே. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோல்ராஸ் லா இது பேஜ் நம்பர் 42ல் இருக்குது. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் கொஸ்டின் நம்பர் 8 விட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. 8 படிச்சிங்கனாவே நீங்கள் இந்த 9th ஒன்று ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம கொஸ்டின் நம்பர் 10க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 10 வந்து வாட் இஸ் எலக்ட்ரோகெமிக்கல் செல். வாட் இஸ் எலக்ட்ரோகெமிக்கல் செல். எலக்ட்ரோனா எலக்ட்ரானை பேஸ் பண்ணி, கெமிக்கல் செல் அப்படின்றது கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறோம் செல்லில். இது ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான், ஒரு 2 மார்க் கொஸ்டின். இதில் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். இட் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாகவும் மாற்றலாம். அதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் செல். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. கேல்வானிக் செல், எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சிடுங்க. சில சமயத்தில் எக்ஸ்பிளைன் கேல்வானிக் செல் அப்படின்னு கூட கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் அது தனியாகவே படிச்சிடுங்க. கேல்வானிக் செல்ன்றது எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸ்பிளைன் கேல்வானிக் செல். இதுக்கு அடுத்த பேஜில் இருக்குது கேல்வானிக் செல். சயின்டிஸ்ட் நேம் வருது இல்லையா, அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் படிச்சிடணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் கேல்வானிக் செல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 44ல் தான் இருக்குது. இது நீங்கள் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ரிடக்ஷன் ரியாக்ஷன் ரெண்டுமே எழுதணும். அப்போ 2 செல்லையும் கப்புள் பண்ணி எழுதணும். ஸோ 3 கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதணும் இந்த எக்ஸ்பிளைன் கேல்வானிக் செல்லுக்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 12ல் சின்ன சின்ன கொஸ்டினாக 2 மார்க் கொஸ்டின் மாதிரி. வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் செல். அதே மாதிரி வாட் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் செல். இந்த செல்லில் தனித்தனியாக இருக்குல்ல ஒவ்வொரு பார்ட்டாக, லெஃப்டில் ரைட்டில், அதை வந்து தனித்தனியாக கேட்பாங்க. ஆக்சிடேஷன் செல்லுனா என்ன, லெஃப்ட் ஆஃபுக்கு பேர் ஆக்சிடேஷன் சொல்லணும், ரைட் சைடில் இருக்கிறதுக்கு பேர் ரிடக்ஷன் சொல்லணும். ஸோ தனித்தனியாக கேட்பாங்க. ஆக்சிடேஷன் ஆஃப் செல்னா என்ன, பேஜ் நம்பர் 44ல் தான் இருக்குது இதுவும். அதே மாதிரி வாட் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் செல், அதுவும் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 44ல் தான் இருக்குது. ஸோ இந்த கேல்வானிக் செல் நல்லா புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதில் இருக்கிற சின்ன சின்ன 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். வாட் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் செல். அதே மாதிரி 2 செல்லும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம், அதே கூட கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 14 என்ன அப்படின்னா இந்த 2 செல்லையும் கம்பைன் பண்ணுறதுனால நமக்கு ஒன்று கேட்பாங்க இல்லையா. கொஸ்டின் நம்பர் 14 வாட் இஸ் சால்ட் பிரிட்ஜ். வாட் இஸ் சால்ட் பிரிட்ஜ் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இது 2 செல்லையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த சால்ட் பிரிட்ஜ்னா என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம்லேயே இருக்குது, உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். பேஜ் நம்பர் 45ல் அந்த டயக்ராம்லேயும் இருக்குது, அதே மாதிரி 44லேயும் இருக்குது. இதுக்கான ஆன்சரை நீங்கள் ஓனாக எழுதிக்க வேண்டியது தான். அதே மாதிரி இதையே பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் கூட நான் சொல்கிறேன். எக்ஸ்பிளைன் ஆனோடிக் ஆக்சிடேஷன். எக்ஸ்பிளைன் ஆனோடிக் ஆக்சிடேஷன். இதுவும் அந்த செல்லை பேஸ் பண்ணி தான், கேல்வானிக் செல்லை பேஸ் பண்ணி தான் ஆனோடிக் ஆக்சிடேஷன் சொல்லணும். ஏன்னா இங்கே தான் லெஃப்ட் சைடு இருக்குல்ல, அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு பேர் தான் ஆனோட் கம்பார்ட்மெண்ட் சொல்லணும், வேர் ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ். அதனால தான் ஆனோடிக் ஆக்சிடேஷன். அப்படி இந்த இடத்துல ஜிங்க் மெட்டல் ஜிங்க் 2+ மாறுது இல்லையா, அதை நீங்கள் எழுதணும். அதே மாதிரி அதே பக்கத்தில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது, கேத்தோடிக் ஆக்சிடேஷன். அதுவும் நீங்கள் சொல்லலாம். கேத்தோடிக் ரிடக்ஷன். கேத்தோடனாவே ரிடக்ஷன் தான், ஆனோடுனா ஆக்சிடேஷன். ஸோ எக்ஸ்பிளைன் கேத்தோடிக் ரிடக்ஷன் கேட்டாங்கன்னா 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க. அங்கே என்ன நடக்குது, என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு எழுதுறீங்க. ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். இதுவும் பேஜ் நம்பர் 45ல் தான் இருக்குது, அதே பக்கத்தில் தான் இருக்குது. கேத்தோடிக் ரிடக்ஷன். நான் முன்ன சால்ட் பிரிட்ஜ் சொன்னேன் இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 46ல் கிளியராக இருக்குது. ஆனால் 45ல் தான் அதனோட படம் பிக்சர்லாம் இருக்கும். ஓகேவா. அடுத்த கொஷின் நம்பர் 17 போயிடலாம். கொஷின் நம்பர் 17. கொஷின் நம்பர் 17 வந்து என்ன எழுதுறீங்க அப்படின்னா அந்த செல் நோட்டேஷன்னா என்னன்னு கேட்பாங்க. ஐயூபிஎஸ்சி நோட்டேஷன் ஆஃப் செல்லுன்னு கேட்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் ஐயூபிஎஸ்சி கன்வென்ஷன் சொல்லணும். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஜென்ரலாக கேல்வானிக் செல் நோட்டேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஐயூபிஎஸ்சி நோட்டேஷன் ஆஃப் செல் அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்.
கொஸ்டின் நம்பர் 17 ரொம்ப முக்கியமானது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 46ல் இருக்குது. அங்கே நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதணும். இல்லை நான் ஜென்ரலாக டயக்ராம் மாதிரி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னாலும் அது அடுத்த பக்கத்தில் இருக்குது, 47ல் இருக்குது, மேலே டாப்பில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஷின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் நம்பர் 18 பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 18 என்ன அப்படின்னா, வாட் இஸ் த இஎம்எஃப் ஆஃப் இஸ் செல் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த இஎம்எஃப் ஆஃப் இஸ் செல் அப்படின்னா என்ன, இஎம்எஃப் என்ன, அதான் கொஷின். இஎம்எஃப், அந்த லெட்டர் இஎம்எஃப் அப்படின்றது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை மீன் பண்ணுது. இஎம்எஃப் ஆஃப் இஸ் செல் அப்படின்னு சொல்லணும். இது ரொம்ப ஈஸி தான். இது பேஜ் நம்பர் 47ல் இருக்குது. அங்கே ஒரு ஜூல்னால் என்ன, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியானது தான். அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்குது இல்லையா, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகும்போது எவ்வளோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அதை சொன்னீங்கன்னா அதுக்கு பிறகு செல் பொட்டன்ஷியல்னு சொல்லணும். ஸோ இல்லை வாட் இஸ் இஎம்எஃப்க்கு பதிலாக ஆர் போட்டு இதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டிஃபைன் செல் பொட்டன்ஷியல்னு கேட்கலாம். டிஃபைன் செல் பொட்டன்ஷியல் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கும் அதே ஆன்சர் தான் எழுத போகிறீங்க. அதே பேஜில் தான் இருக்குது, 47ல் தான் இருக்குது. சரியா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அப்படியே கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, சில ட்ரிக்ஸு, அதெல்லாம் நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு எந்த டாபிக் புரியலையோ அந்த டாப்பிக்கை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வி வில் ஆன்சர் ஃபார் தட். உங்களுக்கு டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் அஸ். இப்போ அடுத்தது நம்ம அடுத்த கொஸ்டின் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அடுத்த 2 மார்க் 3 மார்க். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 19 இல்லையா? ஏற்கனவே 18 கொஸ்டின் கொடுத்துட்டேன். அதில் எது இம்பார்ட்டன்ட் அதுவும் சொல்லிட்டேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 19, எக்ஸ்பிளைன் ஷி, எஸ்கச்இ ஷி அப்படின்னா என்ன, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரோஜன் எலக்ட்ரோட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பேஜ் நம்பர் 48ல் இருக்குது. இது 2 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் கூட கேட்கலாம். சொல்ல முடியாது, 5 மார்க் கொஸ்டினாக கூட வரலாம். ஸோ பேஜ் நம்பர் 48ல் இருக்குது. எக்ஸ்பிளைன் ஷி, அவ்வளோதான். பேஜ் நம்பர் 48ல் இருக்குது. 48ல் பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 தேர்ட் பேராகிராஃபில் ஸ்டார்ட் பண்ணி 2 ஈக்குவேஷன் எழுதணும். அந்த H + 2 எலக்ட்ரான் அந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா அது முடிஞ்சது. ஸோ அதை வச்சு உங்களுக்கு 2 மார்க்கோ 3 மார்க்கோ கொடுத்துடுவாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஆன்சர் கீயை செட் பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்து தான். அடுத்தது எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல்னா என்னன்னு கேட்பாங்க. வாட் இஸ் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல்? கொஸ்டின் நம்பர் 20, வாட் இஸ் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல்? வாட் இஸ் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல்? இது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 49ல் இருக்குது. அதாவது ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே கொடுத்துருப்போம், ஐயூபிஎஸ்சி டெஃபினேஷன் சொல்லி கொடுத்துருப்போம். நீங்கள் அதை கூட ஆன்சராக எழுதலாம். வாட் இஸ் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல், அதே இடத்துல அதே பாக்ஸுக்குள்ளே வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல், அது கூட ஒரு கொஸ்டினாக வரலாம். வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல்? ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு? எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல்னா ஜஸ்ட் லெட்டர் ஈயை மட்டும் மீன் பண்ணுது. ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது ஈக்கு மேலே ஒரு நாட் வைக்கணும், E0 அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து நம்ம எழுதும் போது ஏன்னா மீனிங் என்ன ஆக்சுவலாக, ஸ்டாண்டர்டுக்கும் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கும். ஸ்டாண்டர்டுன்னா அந்த டெம்பரேச்சர் ப்ரெஷர்லாம் பர்டிகுலராக அதில் மெயின்டைன் பண்ணணும். இது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22, வாட் இஸ் த relationship between what is the relationship between what is the relationship between standard gives free energy, standard gives free energy and EMF of cell, EMF of cell.
இது வந்து பேஜ் நம்பர் 50ல் இருக்குது, 50ல் இருக்குது. இது நீங்கள் எலாபரேட் பண்ணி எழுதலாம், இல்லை ஷார்ட்டாகவும் எழுதலாம். நான் அது ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் எப்படி எழுதுறதுன்ட்டு. அடுத்ததாக இது வந்து 5 மார்க் கொஷின், நான் தனியாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ நாங்கள் எழுதலை. கொஷின் வந்து நான் ஸ்டேக் கொஷின், அது தனியாக 5 மார்க்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்லை சில சமயத்தில் 3 மார்க் கூட கேட்குறாங்க. நான் ஸ்டேக் கொஷின் வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஸ்டேக் கொஷின் பேஜ் நம்பர் 51ல் இருக்குது. அடுத்தது கொஷின் போயிடுவோம். கொஷின் நம்பர் 23 வரையும் பார்த்துட்டோமா? அடுத்தது கொஷின் நம்பர் வந்து 24. 24 வந்து வாட் இஸ் எலக்ட்ராலிசிஸ்? எலக்ட்ராலிசிஸ் அப்படின்றதும் எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படின்றதும் ஒன்று தான். வாட் இஸ் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு தான் கொஷின் வரும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதலாம் ஆன்சர். மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் டுவர்ட்ஸ் இட்ஸ் ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரோட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ராலிசிஸ் வைல் பாசிங் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து பேஜ் நம்பர் 53ல் இருக்குது. ரொம்ப இது நார்மலாக ஈஸியாக நான் ஏற்கனவே நம்ம நிறையா லெசனில் படித்தது தான் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்றது. மெட்டலர்ஜியில் கூட எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸில் நம்ம படிச்சிருப்போம். அதே தான் நீங்கள் எழுதுறீங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், ஃபாரடேஸ் லா. அதில் வாட் இஸ் டிஃபைன் ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா? டிஃபைன் ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லான்னு தனியாக கேட்பாங்க. அதே மாதிரி டிஃபைன் ஃபாரடேஸ் செகண்ட் லான்னு தனியாக கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா சயின்டிஸ்ட் நேம் வருது. ரொம்ப சிம்பிளான ரீசன், ஆனால் அதில் லாஜிக் இருக்குது. இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். டிஃபைன் ஃபாரடேஸ் லா. அதே மாதிரி இன்னொரு கொஷின் சொன்னேன், டிஃபைன் ஃபாரடேஸ் செகண்ட் லா. ஃபாரடேஸ் லாஸ் அப்படின்றது 2 இருக்குது இங்கே நம்ம டெக்ஸ்ட் புக்கில். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக இருக்குது. பேஜ் நம்பர் 54ல் தான் இருக்குது ரெண்டுமே. நீங்கள் என்ன செய்யணும், ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை எழுதணும். செகண்ட் லாவுக்கும் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ அது மறக்காமல் நீங்கள் எழுதணும். சில சமயத்தில் அதுக்கு மார்க் கொடுக்குறாங்க ஆன்சர் கீழே பப்ளிக்லி கேட்கும் போது. சரியா? அடுத்தது கொஷின் நம்பர் 27. லெக்லாஞ்ச் செல் அப்படின்னு கேட்போம். லெக்லாஞ்ச் செல் இது ஒரு கொஷினை கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஆனோடு கேத்தோடு எலக்ட்ரோலைட் எழுதி அந்த செல் ரியாக்ஷனை கண்டிப்பாக எழுதணும். அது எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இது ஒரு பேட்டரிக்கு எக்ஸாம்பிள் இல்லையா? ரைட் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பேட்டரின்னு கேட்டாலும் நீங்கள் இதே எழுதலாம். கொஷின் நம்பர் 27 எழுதலாம். அதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதலாம். அடுத்தது ரைட் நோட் ஆன் செகண்டரி பேட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. பேட்டரியில் 2 இருக்கு இல்லையா, பிரைமரி பேட்டரி செகண்டரி பேட்டரின்னு. Write note on secondary batteries. Page number 57 ஸ்டார்ட் ஆகி 58 வரையும் இருக்கு. அடுத்ததான் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் லித்தியம் அயன் பேட்டரி. எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க லித்தியம் அயன் பேட்டரி. பேஜ் நம்பர் 58 இருக்கு. வாட் இஸ் கரோசன்? துரு பிடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த துரு பிடிக்கிறதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன் எழுத சொல்லி கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் கரோஷன்? இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் இருக்குது இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில். எப்படி வந்து மெட்டல்ஸை கவர் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நல்லா இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் இன்னும் ஒரு கொஸ்டின், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். வாட் இஸ் கரோஷன், எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ். ஸோ ரெண்டுமே நீங்கள் கம்பல்சரியாக படிக்கணும். ஸோ இவ்வளோ தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க். சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.